கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த போது எடப்பாடியார் குரல் கொடுத்தாலும் அந்த நடிகர் கட்சியை காணாமல் போயிருக்குன்னு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சொல்லியிருக்காரு. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் சிபிஐக்கா உயர் அதிகாரி சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார். அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனால்தான் கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எதை வேணா சொல்லலாம், அவரு சொல்லலாம். அதுக்கு மேல கொடி பறந்து சொல்ல அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம வெற்றி நமது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவரு தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒண்ணே சொல்றேன், இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. இருங்க நான் சொல்லிடுறேன். ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ராசிபுரத்தை சார்ந்தவர், திருச்செங்கோடு. அவர் இடத்திலே சொல்லுகிற போது, சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்க ஆளுல கொடி பிடிச்சிட்டு கொடியை இது பண்ணதுல நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பரவாயில்லையா? அன்னைக்கு இல்ல, அவர் சொன்னது என்ன இடத்துல, பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போறாரு, டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு. நான் இங்க கோயம்புத்தூர் வரேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கட்டும், அது விட்டுருங்க. ஆகவே இவங்களே இதை சொன்னாங்க. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், இவர்கள் அல்ல. அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அதெல்லாம் நான் எங்கிட்ட வார்த்தை பிடிங்க, நீங்க டெய்லி டிவியில போடுறதுக்கு ஐடியா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுல நான் சொல்றது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க, நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்க. நீங்க ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு இது உருட்டலாமா? அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது, அவங்க நான் சொல்றது, இது உங்களுடைய இதுக்காக எனக்கு ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றதை மட்டும் கேட்டு இருங்க, நாங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது. அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு அதை பத்தி தப்பு இல்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு. நீங்க எங்க உங்க வீட்டுல யாரு சொல்ற என்ன சொல்றாங்க சொல்லுங்க. வீட்டுல பெண்கள் என்ன சொல்றாங்க, உங்க வீட்டுல மிஸ்ஸஸ் சொல்ற என்ன சொல்றாங்க சொல்லுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? விஜய் கோட்டு போடணும்னு சொல்றாங்களா இல்லையா? டிவி கேக்கு சொல்றாங்களா இல்லையா? உங்க வீட்லயே சொல்லுங்க எல்லாம் மனச்சாட்சியோட. உங்களுக்கு கேக்குறேன், அவர் பின்னால தலையாடிட்டாரு. இல்ல விருப்பமான 6ஆம் தேதி தான் சொல்லிட்டோங்களே, அனௌன்ஸ் பண்ணி வச்சுங்களேன். நீங்க எப்ப தர்றீங்க? 6ஆம் தேதி. சார், மத்திய பட்ஜெட் பத்தி தாவேக்கா கருத்து என்ன? இல்ல பட்ஜெட் பத்தி பொதுவாகவே தாவேக்கா கருத்து தனிப்பட்ட முறையிலே நீங்க கேட்கக்கூடாது. நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம், இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது. தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது. ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலையில் இல்லை. பொங்கலுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க, நீங்க வந்துட்டீங்களா? போதாதா? நீங்க நின்றுருக்கீங்களா? அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி.